காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி தேடி ஓடு வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை ஒருபொழுதும் அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. அவசர செய்தியோடு உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எத்தனை வேகத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அந்த வேகம் தெரியாமல் நீ விவேகமாக இல்லாமல் என் பிள்ளையே என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டு நிற்கும் இந்த நேரத்தில் இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்வமே. பொறாமையாக இதை நீ நினைத்து விடாதே. இதை பொறுமையாக முழுமையாக கேள் என் தங்கமே. பாதியில் தள்ளிவிடு என்று உன் மூளை கசக்கிக் கொண்டிருக்கும். ஆனாலும் அதை எதிர்மறை சக்திகளிடமிருந்து வென்று நீ வெற்றி பெற இந்த வாக்கை இறுதி வரை கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே. அதிவேகத்தோடு வந்து கொண்டிருக்கும் ஆபத்தை உன்மீது திணிக்க காத்திருக்கும் அந்த எதிர்மறை சக்திகளிடமிருந்து வெற்றி பெற இதை முழுமையாக கேள் என் தங்கமே. உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கும் என் செல்வமே, அவசர செய்தி உன் தாயிடம் என் பிள்ளையிடம் எப்படியாவது இதை சேர்த்துவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த கர்ம வினைகளையும் இந்த எதிர்மறை சக்திகளையும் என் பிள்ளை வென்று என் வாக்கை கேட்க வேண்டும் என்று இத்தனை நேரம் கலக்கத்தோடு உனக்காக காத்து கொண்டிருந்தேன் என் பிள்ளையே. நீ கர்ம வினையை வென்று எதிர்மறையை ஜெயித்து இதை கேட்டுவிட்டாயானால் இதை முழுமையடைய செய்துவிடு என் பிள்ளையே. எக்காரணம் கொண்டும் இதை பாதியில் நிறுத்திவிடாதே பிள்ளையே. விளைவுகள் தெரியாமல் நீ அலட்சியம் காட்டி உன் நிலைமையை இப்படி அடிசரிக்க வைத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். அதிவேகத்தோடு உன்னை தேடி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தாய் கொண்டு வந்திருக்கும் இந்த வாக்கை முழுமையாக கேட்டு என் பிள்ளையே பயன்பெற்றுக்கொள் என் தங்கமே. 1000 பேர் உன் செவிகளில் வந்து எதை வேண்டுமானாலும் போட்டு விடலாம். ஆனால் உன்னை காப்பாற்றும் எண்ணம் இங்கு யாருக்கும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே, உன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் உனக்கு எதை வேண்டுமானாலும் அறிவுறுத்தி கூறலாம். நீ வேண்டுமானால் யாரிடமும் அறிவுரை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் செயல் உன்னுடையதாக இருக்க வேண்டும். செயலை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் உன் எண்ணத்தை போல அவர்கள் எண்ணம் இருக்காது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. மற்றவர்களுடைய எண்ணத்தை போல அந்த செயலும் ஆகிவிடும் என் தங்கமே. அதில் உனக்கு தோல்விகள் தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. எப்போதும் அதை மறந்து விடாதே. இன்னும் சிலரிடம் சென்று நீ அறிவுரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அவர்களிடத்தில் அறிவுரையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே. அவர்கள் உன் முன்னாள் உனக்கு பெருமைப்படுத்திவிட்டு உன் பின்னால் ஏளனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ அவர்களிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கள் பிறரின் செவிகளில் போட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்களே உன் பின்னால் என் தங்கமே. யாரிடம் போய் உன்னை கவலைகளை சொன்னாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? அவள் உன்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாள். ஊருக்கு முழுமையாக நிரூபித்து காட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. மனிதர்களிடத்தில் உன்னுடைய வேதனைகளை சொல்லி அழாதே. தெய்வத்தின் முன்னால் நின்று எத்தனை நேரம் வேண்டுமானாலும் ஆகட்டும் உன்னுடைய குறைகளை சொல்லி அழுதாள். அந்த அழுகை வெறும்
அவரின் செவிகளுக்கு போகாது என் தங்கமே. தெய்வத்தின் மனதிற்குள் குடியிருக்கும் என் பிள்ளையே. தெய்வம் என்றும் உன்னை ஏளனம் செய்யாது. தெய்வம் என்றும் உன்னை கைவிட்டு விடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு வேண்டுமா? நீ பட்டு கொண்டிருக்கும் கவலைகளுக்கு தீர்வு வேண்டாமா? உன்னை ஏளனம் செய்து உன்னால் எல்லாம் இப்படி இங்கு வாழ முடியும் என்று, எல்லாம் வாழ தகுதியில்லை என்று உன்னை பார்த்து சொன்னவர்களுக்கு முன்னால் நீ வென்று உன் வாழ்க்கையை வாழ வேண்டாமா என் பிள்ளையே? அதாவது நீ நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டாமா என் குழந்தையே? ஏன் அமைதியாக இருக்கிறாய் என் தங்கமே? உன் மனம் கனத்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதே. அந்த வேதனைகளை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா என் குழந்தையே? உன் மனதில் எத்தனை பிரச்சனைகளைத்தான் போட்டு வைத்து வைத்து உன் மனதை இன்னும் கனமாக்கி கொண்டிருப்பாய். அந்த கணம் தளராமல் என் பிள்ளையே. கண்களில் இருந்து வரும் கண்ணீரை உன்னால் பார்க்க முடியவில்லையா? ஏதாவது பரிகாரம் செய்தால் போதும் அல்லவா என் தங்கமே? இதை நீ செய்துவிடலாம் என்று போனாலும் அதிலும் தடை வந்து கொண்டே இருக்கிறது என்று கூறுகிறாயா? உனக்கு தெய்வத்தின் காரியத்தை எடு என் பிள்ளையே என்று சொன்னாலும் அதை உன்னால் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாயே. நீ என்ன செய்வாய் என் பிள்ளையே? செய்வினைகள் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறது. தெய்வ காரியத்தை கையெடுக்க முடியாமல் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாயே. தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்க முடியாது என்றபடி உன் செவிகளை மூடி காத்து கொண்டிருக்கிறாயே. தெய்வத்தின் வார்த்தைகளை பேச முடியாமல், தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்க முடியாமல் உன் வாயை கட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே. கட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் தலைவலி என் தங்கமே. என்றாலும் கூட்டங்கள் அங்கே அப்படியே கூடும் என் தங்கமே. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவன் கையில் காசு இல்லாதவன் இறந்து விட்டாலும் கூட அங்க துக்கத்திற்கு 4 பேர் வரமாட்டார்கள் என் பிள்ளையே. காசு இருக்கும் இடத்தில் ஓடும் மனித கூட்டம் இது. எங்கு சென்றாலும் நாம் அங்கு பண உதவி செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிடுமோ என்று அச்சத்தில் அங்கு ஆட்கள் வரமாட்டார்கள் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உன் புத்தியை நீ தீட்டி தீர வேண்டும் என்பதை புரிந்து கொள். இங்கே உன் அன்னை வார்த்தையாக இருக்கிறது. அலட்சியத்தோடு நடந்துவிட்டதே என் பிள்ளையே. இனி என்னதான் நடக்கப் போகிறது பார்த்துவிடலாம் என்று அலட்சியமாக இருக்காதே. எதையும் எதிர்நோக்கு பார்வையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும் தங்கமே. ஒரு செயல் உன்னை நோக்கி வந்தால் அதன் விளைவு என்ன என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பதை நிறுத்து. பதட்டத்தை நிறுத்து. நிதானமாக யோசித்து செயல்படு. ஒருவர் உன்னிடத்தில் வந்து எதையாவது பற்றி சொல்லி இதில் இறங்கு என்றால் அந்த காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் 1க்கு 1000 முறையாவது யோசிக்க வேண்டும் அல்லவா? இறங்கிய பிறகு யோசித்து ஒரு பயணமின்றி போய்விடும் என் தங்கமே. அதைத்தான் புரிந்துகொள் என்று உனக்கு முன்னரே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ யோசிக்காமல் செய்த பல விஷயங்கள் இப்போது உன்னை காலை சுற்றி பாம்பாக சுற்றி வருகின்றது அல்லவா என் தங்கமே? இது தெரியாமல் இல்லை என் குழந்தையே. அதை சரி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படு என்பதுதான் உன் அன்னை இப்போது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன சொல்ல வந்தேன், உன்னிடத்தில் என்ன வார்த்தைகளை இன்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? என்ன காரியம் நடக்கப் போகிறது தெரியுமா? இன்று உனக்கு வரப்போகும் வாக்கு எப்படிப்பட்டது என்றாவது தெரியுமா? கவனமாக இரு என் பிள்ளையே. சற்று அலட்சியமாக இருந்தால் மொத்தமாக உன்னை குழியில் தள்ளி மூடும் ஆட்கள் உன்னை சுற்றி
தாராளமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அதாவது உன் முதுகில் கை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்திற்கு இந்த நேரம் அவர்களுக்கு கிடைத்து விடுமோ என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தள்ளிவிட வேண்டும், இந்த நேரமா அந்த நேரமா என்று தயார் செய்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, எத்தனை அவசரத்தில் உன்னை தேடி இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு, என் செல்வமே, உன்னிடத்தில் சொல்வதை மனதில் பதிய வைத்துக்கொள். உனக்கு ஒரு காரியம் நடந்தால் அதை எவரிடமும் நீ வாய் திறந்து சொல்லிவிடாதே. மனதில் வைத்து பழகு என் தங்கமே. பொறுமையாக எண்ணம் கொண்டவர்கள்தான் நீ அழிந்து கொண்டிருக்கின்றாய். உன் கண் திருஷ்டிதான் உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. உன்னை அழித்தே தீரும் என்று பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் உன்னை சூழ்ந்து நிற்கிறார்கள். உன்னால் அவர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை, எந்த பாவமும் நீ அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நீ ஏன் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? பொறாமை எண்ணம், கண் திருஷ்டிதான் என் தங்கமே. நன்றாக பேசுபவர்கள் கூட பொறாமை வந்தால் எதிரியாக மாறிவிடுவார்கள் என் தங்கமே. துரோகியாகி விடுவார்கள் என் தங்கமே. தெரியுமல்லவா, அனுபவிக்கிறாய் அல்லவா? நீ நினைவில் வைத்துக்கொள், ஞாபகம் வைத்துக்கொள், மனதில் வைத்துக்கொள். இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல இந்த வார்த்தைகளை கவனமாக கேள். உன் அப்பா பெயர் கொண்டவன் சென்று பார் என்று ஏன் சொன்னேன் என்று தெரியுமா? யார் அவர், எதற்காக அவரை சென்று பார்க்க வேண்டும் என்பதை வேகத்தோடு ஏன் ஏன் எது தேடி வருவது என்று கேள்விகள் என்னை நோக்கி நீ கொடுத்து கொண்டிருக்கிறாயல்லவா? உனக்குள் இருந்து கொண்டுதானே இருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் உன் மனதில். என் பிள்ளையே, மிகவும் கொடிய விஷம் உன்னை ஒன்று அதிகத்தோடு தேடி வருகிறது. துரோகம், மந்த துரோகம் என்பது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை. உன் அப்பன் பெயர் கொண்டவரை போய் பார் என்று யாரை சொன்னேன்? உன் அப்பா யார் என் தங்கமே? குழம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு விளக்கமாகவே கூற விரும்புகின்றேன். உன்னுடைய கொடிய விஷயத்தை போக்கும் இந்த அகிலத்தை ஆளும் பரமேஸ்வரனை, ஈசனை பார் என் தங்கமே. ஈசன் என்று பெயர் கொண்ட அந்த சனீஸ்வரனை சென்று நீ பார்க்க வேண்டும் என் பிள்ளையே. யாரை என்று உன் மனக்கேள்விகளுக்கு சனீஸ்வரன் என்று பதில் கூறிவிட்டேன். இதை முதலில் நீ செய். அவரை நேருக்கு நேர் நீ சந்திக்க வேண்டும். அவரிடம் நீ உன் குறைகளை கூற வேண்டும். உனக்கு துரோகியாக வரப்போபவன் யார் என்பதை, அவன் வரும் நோக்கத்தையும் அந்த சனீஸ்வரன் தடுக்க நிறுத்த முடியும் என்பது இந்த நேரத்திற்கான வாக்கு என் பிள்ளையே. இந்த வரும் சனிக்கிழமையன்று இந்த சனீஸ்வரன், ஈசன் பெயர் கொண்ட சனீஸ்வரனை சந்தித்து வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. அவரை சந்தித்து அதிவேகத்தில் வரும் துரோகத்தை நீ வெல்ல வேண்டும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை நீக்கு, நன்மைகளை சேர்க்க வேண்டும். அந்த துரோகம் உன்னை புதைகுழியில் தள்ளுவதற்கு அதிக வேகத்தோடு தேடி வந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீ இவரை வணங்கி அந்த துரோகத்தை அழிக்க சனீஸ்வரனை நீ சந்தித்தால் உன் எதிரி விலகுவான் என்பது நீதி என் தங்கமே. உன் துரோகி அழிவான். நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே. தள்ளிவிடாதே. யாருக்கோ வந்த வாக்கு என்று போய்விடாதே. உனக்கான வாய்ப்பை நீ ஏற்றுக்கொள் என் குழந்தையே. உனக்காக என்று கொண்டு கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே. இனி அடுத்து என்று எதிரிகள் உருவாகும் முன்னரே இந்த தாய் சொன்னபடி இந்த தாயின் வாக்கை கேட்டு உனக்கு இருக்கும் நன்மைகளை பெருக்க, உனக்கு இருக்கும் தீமைகளை விலக்க, உன் எதிரி கூட்டத்தை விலக்க இதை மட்டும் மறவாமல் செய்துவிடு என் பிள்ளையே. சனீஸ்வரனை கண்டு வணங்கு, சனி விலகட்டும் என்பதை உனக்கு கூறிக்கொண்டு விட்டேன் என் தங்கமே. சனீஸ்வரன் உனக்கு நன்மையை தருவான் என் குழந்தையே.
அந்த சந்ததிக்கு சென்று உன் கையால் அவரை கும்பிட்டு உன் குறைகளை எல்லாம் கூறிவிட்டு சிறு நிமிடம் கூட அமர்ந்து விட்டு பின்பு அவரை பார்க்காமல் திரும்பி வந்து விடு என் தங்கமே. நான் உனக்கான அத்தனையும் உனக்காகவும் ஏற்றுக்கொண்டேன் என் தங்கமே. நான் இருந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் கஷ்டம் என்ற ஒன்றை உன்னிடம் காட்ட வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இதை செய்துவிட்டு வா, உனக்கு நல்லதை நான் காட்டுகின்றேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.